உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் சொல்லுங்கள், நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, கரங்களை உயர்த்தியே உமை ஆராதிப்பேன், உமை சொல்லுவோம், உமை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை, உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, எல்லாரும் சொல்லுவோம், உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே. இப்ப எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, உண்மை உள்ளவரே, இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, எல்லாரும் சொல்லுவோம், உண்மை நம்பத்தக்கவரே, நன்மை செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே, எனக்குள்ளே வாழ்பவர், கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை, உம்மை இயேசுவே, உம்மை, உண்மையாய் சொல்லுவோம், இணைந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள், சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை இயேசுவே, உம்மை சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை, உண்மை உள்ளவரே, நம்ப, உண்மை உள்ளவரே, உண்மை நம்பத்தக்கவரே, நம்ப, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே,
நன்மை ஏசையா எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே. கடைசியாக எல்லார் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை சத்தமாய் சொல்லுவோம். சர்வ வல்லவரே உம்மை என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை சத்தத்தை உயர்த்தியே உம்மை உம்மை என் ஆயுள் முடியும் வரை. நல்ல கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம், நம் இரட்சகரை மகிமைப்படுத்துவோம். எல்லார் கரங்களை தட்டி இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்தார், நன்மை செய்கிறவராக இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார், அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை நடத்தினார், நம்முடைய குடும்பங்களை நடத்தினார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த 2025 கடைசியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, நம்முடைய குடும்பங்களை நிலைநாட்டி இருக்கிறாரே. அவருடைய கிருபைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, கிருபையாய் தந்த நல்ல ஆராதனை வேளைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இந்த பகுதியில் முழுவதிலும் வெளிப்படட்டும், ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படட்டும். தேவன் ஆவியானவர் இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுங்க, உம்முடைய நன்மைகளை வெளிப்படுத்துங்க. இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், தேவ கிருபையினால் நடத்தப்படட்டும். தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? இந்த வருடத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கடைசி ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான், அவரை துதிப்பதும் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த பாட்டை நம்ம இணைந்து பாட போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தி. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு, வெறும் வாயினால் அல்ல, இருதயத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. கை கொண்டு வந்தவங்க எல்லாம் கரங்களை தட்டி இணைந்து பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கைத்தட்டி பாடலாம் சேர்ந்து. ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம். ஒரு விஷயம் கூட, நன்றி நிறைந்த, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம்
பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஆமென். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி, எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம், அவர் அன்பை. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில், அப்பா என் இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். பாடுவோம், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவேன். சொல்லுவோம், அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம். சத்தத்தை உயர்த்தி, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். இயேசு, என் இயேசு பரிசுத்தர். நன்றி சொல்லுங்க, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு. பாடுவோம், என் இயேசு பெரியவர், என் இயேசு. என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர். பாடுவோம், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். ஓ என் இயேசு, ஆமென். என் இயேசு பெரியவர், என் இயேசு
பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம். இப்ப சத்தத்தை உயர்த்தியே என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஓ என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர். கைகளை தட்டி இந்த நாள் வரையில் நம்மை நடத்தி வந்த அவருடைய அன்பிற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய போக்கிலும் நம்முடைய வரத்திலும் கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பு. கொஞ்சம் இந்த வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு பயணங்கள் நம்ம செஞ்சோம், எவ்வளவு டிராவல் பண்ணணும். டூ வீலர்ல, கார்ல, பேருந்துகள்ல, ட்ரெயின்ல, நம்முடைய சொந்தங்கள், நாம விமானங்கள்ல, நம்முடைய போக்கிலும் நம்முடைய வரத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்தார். எவ்வளவோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். கொடூரமான விபத்துகள், அகால மரணங்களை குறித்து கேள்விப்படுறோம். ஆனா நம்மை நம்முடைய குடும்பங்களையும் உன்னதமானவருடைய மறைவுல, சர்வ வல்லவருடைய நிழலில், உன் வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விபத்துகள் வந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த விபத்து நடந்த தடமே இல்லாம கர்த்தர் காயங்களை எல்லாம் மாற்றி இன்னைக்கு நம்மளை நிக்க வச்சிருக்கிறது அவருடைய கிருபை அல்லவா? நல்ல கைகளை தட்டி எங்கள் போக்கிலும் எங்கள் வரத்திலும் எங்கள் இயேசுவே நீர் எங்களை பாதுகாத்தீரே. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரையிலும் அன்பு வைத்து நமக்கு ஆதரவாயிருந்த கர்த்தாதி கர்த்தரை ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. கைத்தட்டி பாடலாமா? ஆத்துமமே என் முழு உள்ளமே. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஒரு அற்புதமான பாடல். ஆமே. இந்நாள் வரை நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை ஆதரித்து வருகிற தேவனுக்கு ஆத்துமாவிலிருந்து மகிமை செலுத்தி பாட போறோம். ஆமே. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கு அரிய தன்மையுள்ள. இணைந்து பாடலாமா? ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமே. கைத்தட்டி பாடுவோமா? எல்லார் கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதே
சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றுடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேத்து தினம் தினம் உலகில் நீ செய்வலான நீனை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் நீ நீனை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உன் ஆண்டவரை இந்நாள் வரை உன் ஆண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவர் எல்லாம் சொல்லுங்க இந்த நாள் வரையும் இந்நாள் வரை உன் ஆண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த நல்ல கை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். இருதயத்திலிருந்து ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்லு. உன் குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை குணமாக்கினாரே, படுகுழியிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டாரே, உன் பிராணனை அருமையா எண்ணினாரே, சுகபலனை தந்தாரே, நன்றி பலி செலுத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஆமென். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார். இந்த வருடத்துல பல சாட்சிகள் நமக்கு சொல்ல முடியும்ல. நாம் துன்பத்தை கண்ட வருஷங்கள், கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தின நாட்கள், இவைகளை எல்லாம் மாற்றி இந்த வருஷத்துல நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். நிறைய காரியங்கள்ல நமக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து பாடப்போர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஆமென். இணைந்து பாடலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கைத்தட்டி பாடுவோம் சேர்ந்து. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்?
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல், கைத்தட்டி பாடுவோம் சேர்ந்து. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல் யாரை நான், துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே, பாடுவோம், கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல், எல்லாரும் இணைந்து பாடுவோம். உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய், என் துயரங்களை மகிழ்ச்சியாய். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல், எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல், ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல். ஜீவன் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தாரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல், துதியும் துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே, மகிமை மகிமை உமக்கே, புகழ்ச்சி புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா மகிமையும் எல்லா புகழ்ச்சியும் கர்த்தருக்கு செலுத்துவோம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இது கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துகிற நாள், நன்றி பலி செலுத்துகிற நாள். நோவாவை குறித்து நாம தியானிக்கிறோம். அந்த பெரிய ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நோவா பார்க்கிறாரு, எல்லா ஜனங்களும் மடிந்து போனார்கள். அவன் பார்த்த ஜனங்கள், அவனை நிந்தித்த ஜனங்கள், அவனை ஏளனம் செய்த ஜனங்கள் எல்லாரும் நிக்கிரகமாகி போனார்கள். அவன் பார்க்கிறான், அவனும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவன் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? அவனை பாதுகாத்த, அவன் குடும்பத்தை போஷித்த அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி பலி செலுத்துகிறான். இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறீங்க? அந்த நன்றி பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுகிறார். சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுகிறார். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், என் மகனே,
என் மகளே, இந்த ஒரு வருடம் நான் உன்னை நடத்தினேன். இந்த ஒரு வருடம் மட்டும் இல்ல, உன் ஆயுள் நாளை நீ திரும்பி பாரு. வருஷ வருஷம் உன்னை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுறேன். நீ எனக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்தில் இந்த நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க? கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தினார். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார். எத்தனை பேர் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தார், ஒவ்வொரு நாளும் உணவு தந்தார், ஒவ்வொரு நாளும் உடுக்க உடை தந்தார், உறைவிடத்தை தந்தார். ஆமென். வேலை செய்கிறதற்கு பலனை தந்தார், தொழிலை தந்தார். கர்த்தர் நம்மளை கைவிடலங்க. எவ்வளவோ விண்ணப்பங்களை தேவ சமூகத்துல வந்து சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் இறங்கி செவி கொடுத்து நம் ஜெபங்களை கர்த்தர் கேட்டாரு. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, சத்தமாய் நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த செலுத்த நாம் அவருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து நன்றி சொல்றாங்க? எத்தனை பேர் சும்மா பாடுறாங்க? உண்மையா இருதயத்திலிருந்து செலுத்தப்படுகிற நன்றி பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகருகிறார். எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நோவா இந்த காரியத்தை செஞ்ச பிறகு, அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்ததுக்கு பிறகு, அந்த நோவாவோடு தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த நோவாவை கர்த்தர் பிளஸ் பண்றாரு. நன்றி பலி செலுத்தின நோவாவை பலுகி பெருக பண்ணுகிறார். அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி செலுத்தும் போது ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து இந்த பகல் வேளையில் நம்மோடும் உடன்படிக்கை செய்கிறார். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையுள்ள ஒரு நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாம் கைத்தட்டி பாடலாம் சேர்ந்து. ஹல்லேலூயா. கை கொண்டு வந்தவங்க நல்ல கைத்தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள், இந்த வருடம் முழுவதும் அதை சொல்லி சொல்லி சேர்ந்தே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், என் பாவம் நீங்கிட தழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், என் பாவம் நீங்கிட தழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று சத்தமாய் இணைந்து சொல்லுவோம். உமது ஊழி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் எவ்வளோ
பேருக்கு இல்லப்பா, எங்களுக்கு கொடுத்தீங்களே. தந்தீரையா உழைக்கும் கரங்களை, தந்தீரையா ஓடும் கால்களை, தந்தீரையா உழைக்கும் எல்லாரும் இணைந்தே நன்றி பலிபீடம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி 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 செய்திரே. குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். குற்றம் செய்ததால் இயேசுவோடு கூட எழச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி தகப்பனே. நாங்க சபையாரா சேர்ந்து சொல்றோம், ராஜா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் உம் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த என் வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே. நன்றி பலிபீடம். நன்றி தகப்பன். சத்தத்தை உயர்த்தி நன்மைகள் செய்திரே. நன்றி 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 நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் எல்லாரும் பாடுவோம், இயேசு சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். என்னை உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை. நல்ல கைகளை தட்டியே நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி 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 தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம். ஆமே நாமே நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நீ செய்த நன்மை ஆயிரங்கள். ஓ, அதை சொல்லி சொல்லி அப்பா, நீ செய்த நன்மை ஆயிரங்கள். அதை சொல்லி சொல்லி நன்றி 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 தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஓ நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், நன்மை செய்தவரே நன்றி. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க, இருதயத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ரோபகதன மஷகதர பலகதனா. நன்றி நன்றி நன்மை செய்தீரே. தேவ மகிமை, தேவ மகிமை ஆலயத்தை மூடுகிறது. நீ நன்றி செலுத்த, நன்றி செலுத்த. தேவ கிருபை உன்னை மூடுகிறது. கர்த்தர் இதிலே பிரியப்படுகிறா, கர்த்தர் இதிலே மகிமைப்படுகிறா. நன்றி பலி செலுத்துகிற இடத்துல தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். இருதயத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துங்க. நாங்கள் பார்ப்பதற்கு கண்களை, கால்களை, ஓடுகிறதற்கு கால்களை, உழைக்கிறதற்கு கரங்களை, பாடுகிறதற்கு உதடுகளை தந்திருக்கிறீரே. நல்ல வீடுகளை கொடுத்தீரே, வாழ தேவையான வசதிகளை தந்தீரே. கடன் இல்லாமல் வாழ வச்சீரே, உழைக்க பலன் தந்தீரே. நன்றி. ஓ நன்மை
நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எங்கள் நடுவில் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் உயர்த்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரேபகதன பல சகதர பலகதனா ரியாந்தன மகதர பல சகதுர பலகதன அகலகதனா ஓர பலபதன மஷேகதர பலகதரே. நன்றி 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 நன்றி. எங்கள் முழு இருதயத்திலிருந்து ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, நீர் பெரியவரே. எங்களை நடத்தி நம்முடைய தயவுகளுக்காக நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்த விடுதலைகளுக்காக நன்றி. அப்பா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி தகப்பனே. கரங்களை உயர்த்தி நன்மைகள் செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆரா. யெகோவா ராஃபா சுகம் தந்தாரே. ஆராதனை யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா சுகம். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி சொல்லுங்க. சுகம் தந்தீரே. நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பல. கரங்களை உயர்த்தியே ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா நிசியே. யெகோவா நிசி. யெகோவா நிசி வெற்றி தந்தீரே. நன்றி. இந்த வருடத்தில் சொல்லுவோம் யெகோவா நிசி. சத்ருவின் மேல் அதிகாரம் வெற்றி. சொல்லுவோம் நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே. கைகளை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. ஓ
எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு. உங்க சத்தம் உயரட்டுமே, சத்தமாய் பாடுவோம். முழு பலத்தோ ஆராதனை 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 ஆராதனை. கொஞ்சம் இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நாம் கடந்து வந்த பாதைகள் சாதாரணமான பாதை இல்லை. நாம் கடந்து வந்த பாதையில் அநேகர் நம்மை போல கடந்து வர முயற்சி செய்தார்கள். அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை. பலர் இந்த வருடத்தின் இறுதியை பார்க்க ஆசையா இருந்தார்கள். நம்மை விட பலசாலிகள், நம்மை விட பணபலம் படைத்தவர்கள், நம்மை விட அதிகார பலம் படைத்தவர்கள். ஆனா நம்ம மேல கர்த்தர் வச்ச கிருபையினால இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நிலைநாட்டி இருக்கிறாரு. எத்தனை பேர் இருதயத்துல இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? வாய் திறந்து கொஞ்சம் பேசலாமா? ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக எங்க இருதயத்திலிருந்து நன்றி சொல்றப்பா. தேங்க்யூ அப்பா, நன்றி சொல்றப்பா. எங்க கழுத்தை சுற்றிலும் 1000 10,000 நாவுகள் இருந்தாலும் உங்களுக்கு நன்றி செலுத்த போதாது ராஜா. உமக்கு நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி வருகிற வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. வெளிநாட்டுகளில் வெளியூர்களில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தணும், பாதுகாக்கணும். யாருக்கு இந்த பலவீனங்களும் வராதபடிக்கு, சுகவீனங்கள் வராதபடிக்கு, விபத்துகள் வராதபடிக்கு, நாச மோசங்கள் வராதபடிக்கு என் தேவனுடைய கூடார மறைவில், உன்னதமானுடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாக்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம். வருகிற புதன்கிழமை நடக்கிற புதிய வருட ஆராதனையில தேவ மகிமை வெளிப்படும்படி எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தடைகளும் மாறணும். சத்ருவினால் வருகிற தடைகள், ஆண்டவரே மனுஷனால் வருகிற தடைகள் எல்லாம் அபத்தமாகி போகட்டும். இயற்கை காலநிலைகள் சாதகமா இருக்கட்டும். பவர் சிஸ்டம்ஸ் சாதகமாக அமையணும். ஜனங்கள் விடுதலையோடு வந்து ஆராதிக்கணும். ஜனங்கள் வரவிடாம தடுக்கிற எல்லா காரியங்களும் விலகணும். எங்கள் விசுவாச குடும்பங்கள் அத்தனை பேர் வந்து ஆராதிக்கணும். புதிய ஆத்துமாக்கள் வந்து ஆராதிக்கணும். தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஆண்டவரே அந்த அதிகாலை வேளையில நாங்கள் புதிய வருடத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது எங்க கையை பிடிச்சு நீங்க நடத்துறத நாங்க உணரணும். உங்க பிரசன்னம் எங்க ஆலயத்துல வெளிப்படணும். உங்க மகிமை எங்கள் ஆலயத்துல வெளிப்படணும். வாக்குத்தத்த செய்தி மூலமாய், வாக்குத்தத்த பாடல் மூலமாய், ஜெப நேரங்களில், ஆராதனை வேளைகளில், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வேளையில தேவ மகிமை வெளிப்படணும். தேவ மகிமை வெளிப்படணும். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர். உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். நன்றி சொல்றோம். என் விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஒருவேளை இந்த ஆராதனையில் பங்கு பெறாதவர்களுக்கு அஞ்சோம் பண்றோம். அவங்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. வருகிற நாட்களில் சாட்சியாய் நிறுத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. எங்கள் தேசத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கிராமங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் சொந்தங்கள், எங்கள் உறவுகள், எங்களுடைய குடும்ப எல்லைகள், ஊழிய எல்லைகள் எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம்.
இது நம்முடைய ஜெப நேரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம். ஆமென். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறீங்க. இதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம எவ்வளவு நேரம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஆனா இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், இன்றைக்கு ஒரு மகிமையின் நாள். இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை நினைத்து ஆசீர்வதிக்கிற நாட்கள் இது. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா. இந்த பகல் வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் ஜெபம். நம்முடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிற நேரம், நம்முடைய குடும்பத்தாருடைய ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கிற நேரம், நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற நேரம். ஆண்டவர் நம்முடைய அவருடைய சிறகுகளின் அடிவாரத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் கவனிக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. யாக்கோபே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் மறந்து போகல. உன்னை கர்த்தர் மறக்காததுனால தான் இன்னைக்கு நிலைநிற்க வச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. போராட்டத்தின் மத்தியில கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நீ வந்திருக்கலாம். இந்த ஜெப நேரத்துல கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்யும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆலயத்துல தேவ மகிமை இருக்கிறது. நீ வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். வேற யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க, யாரையும் கவனிக்காதீங்க. நீங்களும் கர்த்தரும். இது முக்கியமான நேரம். கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம். கர்த்தர் உங்களை தொட வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். வாய் திறந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கட்டுகள் உடையட்டும், பாரங்கள் மாறட்டும், சோர்வுகளின் அதிகாரங்கள் விலகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேகரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அநேக படுக்கைகளிலிருந்து எழுப்ப விரும்புகிறார். அநேக வியாதிகளிலிருந்து எழுப்ப விரும்புகிறார். அநேக போராட்டங்களில் உங்களை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். தேவ வல்லமை உன்னை மூட போகிறது. தேவ வல்லமை மகிமையான காரியங்களை இந்த பகல் வேளையில செய்ய போகிறது. ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. சகோதரனே, சகோதரி, உன் தொழிலுக்காய், வேலைக்காக, உன் குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற நேரம். தேவ பிரசன்னம் நிரப்பப்படுகிற நேரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணலாம். கரங்களை தட்டி உற்சாகமா பின்னால இருக்கிறவங்க சத்தமா ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வெட்கப்படாம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இறங்குகிற நேரம். நாம் வந்திருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் இங்க இடத்துல அழைத்து வந்திருக்கிறதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உன் கடன் பாரங்கள் மாறும். உன் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான ஆசீர்வாதம் உண்டு உனக்கு. துக்க நிரந்தரம் இல்ல. சமாதானம், நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். நல்ல கைத்தட்டி குடும்பங்களில் இருக்கிற குழப்பங்கள், வேதனைகள் மாறட்டும். மனிதரால் வருகிற சூழ்ச்சிகள், எதிர் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சிதறடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எதிர் வல்லமைகள் சிதறடிக்கப்படுவதாக. சத்துருடைய வல்லமைகள் சிதறடிக்கப்படுவதாக. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. சத்துருவை துரத்தி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், காரியங்களை நடப்பிக்கிறவர், கோலனாலமைகளை செவ்வாய்ப்படுத்துகிற இயேசு உங்கள் சார்பில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கைத்தட்டி ஜெபம் பண்ணு சகோதரி. கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க சகோதரனே. உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருடைய வாழ்வுகளில் அற்புதங்களை செய்யுங்க. ஆவியானவரே இடைபடுங்க. ஆவியானவரே இப்பொழுதே காரியங்கள் எந்தெந்த காரியங்களுக்கு ஜெபம் பண்றாங்களோ அந்த காரியங்கள் கைகூடி வரத்தக்கதாய் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க. ஹல்லேலூயா. சாத்தானின் சதி ஆலோசனைகள் விலகி போகட்டும், அபத்தமாகி போகட்டும்.
குடும்பங்களில் ஆசீர்வாதம், சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் களி கூறுகிற நாள். இந்த சந்தோஷத்தோட தேவ பிரசன்னத்தோட அநேகர் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இன்னும் 2 நாட்கள் இருக்கு. இந்த 2 நாட்களுக்குள்ள எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. புது வருஷத்துக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. ஒரு சிலர் சில மாதங்களாகவே ஒரு வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாட்கள் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற நாட்கள். தேவ ஜனமே, கிதியோனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார், ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். யார் யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏங்குகிற ஜெபிக்கிற உன்னிடத்தில் கர்த்தர் வந்து தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். தகப்பனே, இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சாலமோன் ஜெபித்தது போல உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளா இருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறது, கவனிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது செய்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Hallelujah. Thank you Jesus. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்தாரே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்தாரே. மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் சென்றாரே. மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் சென்றாரே. யுத்தம் செய்தார், நமக்காய் யுத்தம் செய்தார், தோல்வி என்றும் இல்லையே. ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு, நம் இயேசுவின். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வருடத்தில் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்தார், யுத்தம் செய்தார், எனக்காய் யுத்தம் செய்தார், தோல்வி என்றும் இல்லையே. ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு, இயேசுவின் நாமத்திலே. இந்த வருடத்தில் வந்த எல்லா போராட்டங்களிலும் கர்த்தரே முன்னின்று நமக்கு யுத்தம் செய்தார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கண்களை மூடி. இதுவரையிலும் நீர் எங்களை நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். நாளை மறுநாள் 2 நாட்களும் மாலையில ஒரு விசேஷித்த வருட இறுதி காத்திருப்பு கூடுகை, புது வருட ஆசீர்வாத ஆயத்த கூடுகை உண்டு. தேவ பிள்ளைகள் உற்சாகமாய் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை இரவு நடக்கிற புது வருட ஆராதனையிலும் ஜெபத்தோடு குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் ஷேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த வருடத்தின் கடைசி
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும்? இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து, ஏன் என்னுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனிதன் அல்ல, அதிகாரங்கள் அல்ல, பணபலங்கள் அல்ல, இம்மட்டும் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்தார். கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்தார். எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் உதவி செய்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். நல்ல எபெனேசரா எங்க கூட இருந்தார். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்தார். இந்த வருட இறுதியில கர்த்தருடைய வார்த்தையில தியானிக்கும் போது இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இம்மட்டும் உதவி செய்ததுனால, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ததுனால நம்முடைய குடும்பங்கள் நிலை நிற்கிறது, நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகாமல் இன்றைக்கும் ஓட காரணம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். வாழ்த்துங்க. வலதுபுறம் இடதுபுறத்தில் இருக்கிறவங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உதவி. ஆமென், ஆமென். சில நேரத்துல நாம சில சூழ்நிலைகள் வழியாக செல்லும் போது யாராவது இந்த நேரத்தில் எனக்கு உதவுனா நல்லா இருக்குமே, ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே, அது ஒரு பண தேவையா இருக்கலாம், சரீர பலவீனங்கள் வரும்போது மருத்துவ தேவையா இருக்கலாம், கூட நம்ம கூட இருக்கிற ஒரு துணை என்கிற தேவையா இருக்கலாம். அது எந்த விதமான சின்ன உதவியோ பெரிய உதவியோ, சில நேரத்தில் நம்ம அங்கலாய்த்து போகிறோம், யாருமே எனக்கு உதவி செய்யவில்லையே என்று அங்கலாய்க்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஞாபகத்துல வைக்கணும், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். சகாயம் என்றால் உதவி. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகைக்காத, சோர்ந்து போகாத, கலங்கி போகாத, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பெரிய தேவன் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்றேன்? உதவி பண்றேன்டா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு சகாயம் பண்றேன், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன். இந்த வருடத்தில் எத்தனை முறை நாம் அதை உணர்ந்திருப்போம்ல, எத்தனையோ முறை இந்த சத்தம் காதுல கேட்டிருக்கோம். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகைச்சு போகாத, கலங்கி போக. சில நேரத்தில் நான் கீழே போயிருவேன், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்ச நேரங்களில் எல்லாம் அவர் கரம் நம்மை தாங்கினது, உதவி செய்தது. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து இந்த பகல் வேளையில கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இம்மட்டும் உதவி செய்தாரே, எபினேசரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, இம்மட்டும் எனக்கு உதவி செய்த எபினேசரை கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நமக்கு உதவி செய்தார். சாமுவேல் இந்த பகுதியில ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், எபனேசர். எல்லாம் சொல்லுங்க, எபனேசர். எபனேசர் என்றால் என்ன அர்த்தம்னா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். உதவி செய்கிற தேவன் எபனேசர். நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உதவி செய்கிறார். இந்த வேத பகுதியில சாமுவேலுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் எப்படி உதவி செய்தார் அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போம். அப்படின்னா பைபிள் சொல்லுது, 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக யுத்தங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனி மேலும் யுத்தங்கள் வரலாம். மனிதனால், பிசாசினால், எதிர் வல்லமைகளினால், இப்படி பல யுத்தங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். வருடத்தின்
பாருங்க, ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு விரோதமா வருகிற யுத்தத்தை கர்த்தர் உன் சார்பில் நின்று யுத்தம் பண்ணி உனக்கு என்ன பண்ணுவார்? ஜெயத்தை தருவார். பைபிள்ல பல யுத்தங்களை நம்ம பார்க்கிறோம். மனிதனுக்கும் மனிதனுக்குள்ள யுத்தம், நாட்டுக்கும் நாட்டுக்கும் உள்ள யுத்தம், வீட்டுக்கும் வீட்டுக்கும் உள்ள யுத்தம். ஆனா நிறைய யுத்தங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்கிறார். எந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், தேவ பிள்ளைகள் சார்பில் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று வருகிறதோ, எப்பவுமே வெற்றி யார் பக்கம் வரும்னா, கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், என் சார்பில் யுத்தம் பண்ணுகிறார்? அதான் ஆண்டவர் சொன்ன, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வசனத்தை எத்தனை பேர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் தியானித்து அதை அறிக்கை பண்ணி விசுவாசிங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை பேர் நான் சொல்ல முடியும், உண்மையா அதை நம்பினீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை தந்துதான் கொண்டிருக்கிறார், தந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். இங்க பாருங்க, இங்க கூட ஒரு யுத்தம் வருகிறது. பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம். எப்ப பார்த்தாலும் சண்டை தான். தேவ பிள்ளைகளுக்கு எப்ப பார்த்தாலும் சில நெருக்கங்கள் சத்துரு கொண்டு வரலாம். பைபிள் சொல்ல, அவங்க யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் அப்படின்னா, வாலண்டரா வந்து நெருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் நினைக்கிறான் இவங்களை கொஞ்ச நேரத்துல நெருக்கி போட்டுடலாம், கொன்னு போட்டுடலாம். இந்த பெலிஸ்தியருடைய பலம் பயங்கரமானது. அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் தான் 8வது வசனத்துல சொல்றாங்க, சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். அதற்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியரின் நிமித்தம் அவர்கள் பயந்தார்கள். ஏன் பயந்தாங்க அப்படின்னா, அவங்க சரீர பலத்தினால, ஆயுத பலத்தினால பெலிஸ்தியரை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெலிஸ்தியர் பயங்கரமான ஆட்கள். இந்த பெலிஸ்திய படையில தான் கோலியாத் இருந்தான்ல. பெலிஸ்தியர்கள் யுத்தத்தில் திறமசாலிகள், பலத்தவர்கள். இஸ்ரவேலர்கள் பயந்து போய் சாமுவேலிடத்துல கேட்கிறாங்க, கர்த்தர் நமக்கு துணை செய்யும்படிக்கு, கர்த்தர் இந்த பெலிஸ்தியருடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கும்படிக்கு ஓயாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது சாமுவேல் பலி செலுத்துகிறார், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். பைபிள் சொல்லுது 9வது வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இங்க ஒரு வார்த்தை இருக்கு, கேட்டு அருளுகிறார். ஜெபத்தை கேட்டு அடுத்த 2 நாட்களும் நம்ம அந்த தலைப்புல தான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கேட்டு அருளும் ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அருளுகிறவர். பல விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்க போறோம். நீங்க நாளை 2 நாட்கள் இந்த ஆண்டுடைய சமூகத்துல வந்து எந்தெந்த காரியங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல கேட்கிறீர்களோ, அவைகளை கேட்டு கர்த்தர் அருள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க சாமுவேல் வேண்டிக் கொண்டான், அதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மறுமொழி அருளி செய்தார் கர்த்தர். என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க யுத்தம் பண்ண நெருங்குனாங்க. பைபிள் சொல்லுது 10வது வசனத்துல, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணினார் அப்படின்னா, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்த நாளிலே முழங்க பண்ணினார். நம்ம ஆண்டவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க சத்தமா, சேனைகளின். ஆமா, அவருக்கு ஈட்டி, வில்லு, பீரங்கி, துப்பாக்கி, தோட்டா, குண்டு இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றாரு பாருங்களேன். பெலிஸ்தியர் வந்து யுத்தம் பண்ண நெருங்கி நிற்கும் போது அவங்க காதுகள் எல்லாம் பயங்கரமான சத்தம் வருது. என்ன சத்தம்னா, இடி முழக்க சத்தம். சொல்லுங்க. ஆமா, சில நேரத்தில் நம்ம மழை எல்லாம் மழை காலங்கள்ல எல்லாம் இடி மின்னல் வரும்ல, அப்பா பயங்கர. சில நேரத்திலும் பயங்கரமா இடி வரும்போது காது பொத்தி டமார்னு அடிக்கும், காதுக்குள்ள பயங்கர சத்தம் கேட்கும், காதெல்லாம் மூடிடுவோம். சிலருக்கெல்லாம் அந்த இடி முழக்கம் வந்துருச்சுனால பயம் வந்துடும். விலங்குகள், குறிப்பா இந்த தெருக்கள் இருக்க நாயெல்லாம் பயந்து ஓடும். ஏன்னா அதுகளுக்கு
இந்த டெசிபல் ஜாஸ்தியா கேட்கும், பயங்கர சத்தமா கேட்கும். அப்ப கவனிங்க, இந்த இடி முழக்கம் யாரோ ஒரு மனுஷன் உண்டாக்குறது இல்ல. இங்க காது கொத்துற நாம இங்க எவ்வளவு சத்தமா கேக்குதோ, தூரத்துல இருக்கிற குளச்சலா இருக்கட்டும், இந்த பக்கத்துல நாகர்கோயிலா இருக்கட்டும், இங்க கேட்கிற அதே சத்தம் அங்கேயும் என்ன பண்ணும், கேட்கும். இது மனுஷன் விடுற பட்டாசு இல்ல, மனுஷன் விடுற துப்பாக்கி தோட்டா இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் இந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் இடி முழக்கங்களை உருவாக்கினாராம். பைபிள் அப்படி சொல்லுது. இடி முழக்கங்களை அந்நாளிலே முழங்க பண்ணினார். அதனால அவங்க என்ன பண்ணினாங்கன்னா கலங்கி போனாங்க. சொல்லுங்க, பெலிஸ்தியர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இஸ்ரவேலர்களை நம்ம என்ன பண்ணிடலாம், கலங்க பண்ணிடலாம். சத்துரு நமக்கு விரோதமா எதுக்கு யுத்தத்துக்கு வரான்னா நம்மளை பயப்படுத்துறதற்கு, கலங்க பண்றதற்கு, திணறடிக்கிறதற்கு. ஆனா இப்போ தேவ சமூகத்துல இவங்க ஜெபம் பண்ணினதுனால, கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணினதுனால, இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தியர்கள் கலங்கி போனார்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணும் போது நம்முடைய சத்துருக்கள் கலங்கி போவார்கள்? நம்முடைய சத்துருக்கள் நம்மை திகைக்க வைக்க எத்தனை பண்ணுகிறவர்களை கர்த்தர் திகைக்க பண்ணுவார், கலங்கி போவார்கள். சூசான் நகரம் ஆமான் என்ற ஒரு தீய சக்தியினால கலங்கடிக்கப்பட்டது ஒரு நாள். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின போதோ, மொர்தேகாய்க்கு முன்பாக, எஸ்தர் ராஜாத்திக்கு முன்பாக அந்த துஷ்ட ஆமான் கலங்கி போனான் என்று பைபிள் சொல்லுது. அதனால கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணும் போது காரியங்கள் மாறுதலாய் முடியும். பெலிஸ்தியர்கள் வந்து யுத்தம் பண்ண வந்து நிக்கிறாங்க, இவங்களை கலங்கடிச்சிடலாம். ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணினதுனால காரியம் மாறுதலா மாறுது. அவர்களுக்கு கலங்க வைக்க வந்தவன் கலங்கி போறான்.